இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா சரிக்கு இவர் யாருக்கு ஓட்டுக்கிட்டோன்னு தெரியாமலே சொல்றாரு. கேட்டா இப்போ டிவிக்கேன்றோம். இந்த 2026 தேர்தல் முடிவுகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலடா. நீயா போட்ட இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்ப அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இவனுங்களா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பாதிகளா உங்களெல்லாம் நம்பி பாத்தீங்களா, 30% கூட தேராது. பாதிகளா உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கணும். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். 2026 தேர்தலில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு. இதுல மொத்தம் வந்து 59,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இதுல டிஎம்கே 12%, ஏடிஎம்கே 6%, என்டிகே 12%, டிவிக்கு 69% இருந்துச்சு. 69 லக்கியஸ்ட் நம்பர். அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, மே 4th இந்த போஸ்ட் பார்க்கும்போது ஒரே தமாசா இருக்கும்ல. இப்ப இந்த நல்லா தமாசா இருக்கு. If election is conducted only in social media, TVK will win for sure. சோஷியல் மீடியால எலெக்ஷன் வச்சா TVK தான் வின் பண்ணுவாங்க. ஆனா சோஷியல் மீடியால மட்டும் கிடையாது, ரியாலிட்டிலயும் TVK தான் வின் பண்ணிருக்கு. நிறைய சோஷியல் மீடியால TVK தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தான், ஆக்சிஸ் மை இந்தியா. அவனுக்கு வந்து டிவிக்கு 98 இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இதுதான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையாவே வந்திருக்கு. அதே போல ரவி ஐபிஎஸ் சொல்லியிருந்தாரு, அவரையும் நக்கல் அடிச்சாங்க. ஆனா மொத்தமா இப்ப அவரு எல்லாருக்கும் குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. குஜிலி மஸ்து தான் குஜிலி மஸ்து. ஓகே, இப்போ வந்து முதல் முறையாக நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்தது வந்து ஒண்ணு ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். எல்லாருமே அதான் பார்த்திருக்கோம். ஆனா இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து புதுசா ஒரு கட்சி வந்திருக்குதுங்கிறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே நானே நினைச்சிருந்தேன், இது கனவா, நம்ம வந்து கனவு கண்டுட்டு இருக்கோமா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நேத்தி ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ வரைக்குமே நான் நம்ப முடியலடா. டிவிகே பொறுத்த வரைக்கும் நான் பர்சன்டேஜ்ல அதிகமா வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி 108 சீட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா சொப்பனத்திலையும் கண்டதில்லை சாரு. எனிவே ரொம்ப நல்ல விஷயம் தான். சொல்லிடலாம்ல, அறிவிச்சலாமா? என்னது அறிவிச்சலாம்? சரி, ஓகே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இன்னும் 2 நாள் எப்படியாவது தெரிஞ்சிடும் என்ன விஷயம்னு. என்னது சொல்லிக்கலாம்? அந்த கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. ஆனா நல்லபடியா அமையணும். டிவிக்கு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு சரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நல்லதே நடக்கட்டும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்த ஒரு சில மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு, அத பார்த்துக்கலாம். காமராஜரே தோக்க வச்ச ஊரு ப்ரோ இது. கவுண்டிங் மிஸ்டேக் ப்ரோ. ஓட் போட பஸ்ஸே விடல. இதுக்கும் டிஎம்கே தான் ப்ரோ காரணம். டிஎம்கே தான் கன்ஃபார்மா ஜெயிக்க போகுது. இந்த மீம்ஸ் எல்லாம் போடலாம்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா அப்படியே உல்டா போடுங்க. சரி விடுங்க, என்ன பண்றது, எல்லாம் ஒரு அரசியல்ல எல்லாம் சாதாரண. டிவிக்கே ஓட்டுறதுக்காகவே ஒருவேளை டிவிக்கே மட்டும் வரீங்கன்னா வச்சுக்கீங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க. வச்சிருந்தேன் ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும்
விஜயினுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்புக்கான வாய்ப்பு. இந்த மாதிரிதான் பேசி மாட்டிக்கிறாங்க. சொல்லி அவங்கதான் அப்படி தோன்றிருக்காங்க. ஜாலியா இருக்கு. இல்ல இப்ப சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப வந்து நாக்கு புடுங்குற அளவுக்கு கேட்பாங்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்துதான் போகணும். இது என்னடா இது? இப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டு ரஜினி, இவரு யாரு? ஓ பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் கமலா, அது எஸ்கே அனிருத். ராக்ஸ்டார் அனிருத்தா இளையராஜாவா? ஓ இவர் கையில இருந்து வாங்குவது விஜய் கையில போலி சிகரம் தொட்ட தமிழன் ராக்ஸ்டார் அனிருத். முதலமைச்சர் விஜய்னா நல்லா இருக்குடா இது. தல அஜித்தா வந்துட்டு கவின் இருக்காரு, விஜயா வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, கலைஞர் இடத்துல விஜய் இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா சிவகார்த்திகேயன் இருக்காராம். ஃபியூச்சர்லயா? எழுதி வைத்துக்கொள்ளுங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. உனக்கு தான் விஜயை பிடிக்காதடா, நீ எப்படி டிவி கேக்கு ஓட்டு போட்ட? ஆமா மாப்பிள, யூடியூப் போனாலே சும்மா ஸ்டாலின் விளம்பரமா இருந்துச்சு, கடுப்புல மாத்தி விட்டுட்டேன். ஓ இந்த கடுப்புல வேற மாத்தி குத்திருக்காங்களா? சத்தியமா சொல்றேங்க, பயறிஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? யூடியூப் போனாலே இந்த ஆட் தான் வருது. யூடியூப்ல ஒரு வீடியோ ஒழுங்கா பார்க்க முடியல, அடிக்கடி இந்த ஆட் வந்து ஆமா கடுப்பாயிட்டு ஒரு பக்கத்துக்கு மாத்தி குத்திருக்காங்க போல. புதுசு புதுசா தேவைதான். அது என் தம்பி சிஎம் ஆகிடுவான்னு அண்ணனுக்கு அப்பவே தெரியும். நடக்குமோ எதுவும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நான் கூட காரைக்குடியில வந்துட்டு சீமானன் ஜெயிச்சவன் தான் நினைச்சேன். ஓஹோ என்டிகேவா? அவரோட குரல் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நடக்கல. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ அது கேரேஜ் ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. என்டிகேக்கு லாஸா இருந்தாலும் என் அண்ணன் ஒருத்தனுக்கு வந்து லாஸ் கிடையாது. இது சாட்டை துரைமுருகன் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு லாபம் தான்டா. அவருக்கு லாபம் தான். இப்ப கூட தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை? இந்த கடிகாரம் ஓடிட்டே தான் இருக்கும். என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப இத்தனை நாள் அவனுங்க இல்லையா, நாம தான் தனி உலகத்துல இருந்தோமா? தனி உலகத்துல இல்ல, தனி உலகத்துல எல்லாரும் இருக்க வச்சிருக்காங்க, எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இவங்கதான் ஜெயிப்பாங்க, இவங்கதான் ஜெயிப்பாங்க, இவங்க வந்து கண்டிப்பா தோல்வி அடைய தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல உடைஞ்சிருக்கு. இதுல இருந்து நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கருத்து கணிப்பு விமர்சகர்கள் இருக்காங்களே அவங்க பேச்சு இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அப்புறம் முக்கியமா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவங்களே நம்ப கூடாது போல. ஆமா ஆமா. சன் டிவியா? டேய் இது மரணமேடா. 979 கஷ்டமா தான் இருக்கும், பாட்டமா இருக்கும். ஆனா நியூஸ் போட்டாங்க அடுத்த நாள் விஜய் இது ஜெயிச்சது போடுறதுக்கே பல தலைப்பு செய்திலே வரல. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் சன் நியூஸ்ல என்ன பண்றாங்க, போடுவாங்களா இல்ல வழக்கம் போல வேற ஏதாவது நியூஸை போட்டுட்டு அப்படியே கடைய முடியறாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. எந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் கவுண்டிங் மாறாம ஒரே நம்பர்ல இருக்கிறது நீ மட்டும் தான்டா. ஆமா உண்மைதான். நானும் வந்துட்டு சன் நியூஸ் பார்த்தேன், புதிய தலைமுறை பார்த்தேன், அப்புறம் வந்து நியூஸ் 7 அப்படி இப்படி நிறைய சேனல் பார்த்தேன். அதுல எல்லாத்தையும் வந்து மத்த கட்சிகளோட கவுண்டிங் வந்து மாறிட்டே இருந்துச்சு. ஆனா என்டிகேக்கு மட்டும் கடைசி வரைக்கும் அந்த ஜீரோவை மாறவே இல்லடா. ஏதோ நியூஸ் சேனல்ல பார்த்தேன், அது என்டிகேவே இல்ல, மற்றவையும் போட்டு வச்சிருக்கேன். ரவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்ன பெரிய பராம பத்திரிகை சொல்லிருக்கானவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓட்ட டிவிகே பிரிக்கல, டிவிகே ஓட்ட தாண்டா டிஎம்கே ஏடிஎம்கே பிரிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆளுங்களோட ஓட்டுகள் வந்து டிவிகேக்கு போயிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு வெற்றி வந்துட்டு டிவிகேக்கு கிடைச்சிருக்கு. இத நான் சொல்லல, பேப்பர் சொல்லுது. ரஜினி ஜெயில் ஆடி லான்ச்ல தான் காக்கா கேள்வி கதையெல்லாம் சொன்னேன். இப்படி ஜெயிலு டு ஆடி லான்ச்சுக்கு முன்னாடியே சிஎம்மா வந்து நிப்பான்னு கனவா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காக்கா கேள்வி சண்டைகள்லாம் நடக்காதுலடா. அவர் காக்கா கேள்வி கதையை வந்துட்டு நான் வந்து யாரையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் சொல்றோம். இப்போ ஒரு திட்டு போட்டார்ல, காலம் பதில் சொல்லும். விளையாட்டுத்தனமா போட்டது உண்மையாக போகுது.
விளையாட்டா பண்ணதெல்லாம் இங்க உண்மையா நடக்கும். பண்ண போறாங்கதான் சொல்லியிருந்தாங்க. ஆமா பண்ணிதான். இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாதனால டிவிக்கு தொண்டர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் மாதிரி படம் விட்டுருந்தா வெறும் டைட்டில் கார்டு தளபதி விஜயன் தான் வரும். தேவையில்லாம இப்ப எங்களை சீண்டி பார்த்துட்டாங்க. இன்னி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் டைட்டில் கார்டு வரும். அதுக்காக மரண வீட்டிங்ல நாங்க இருக்கோம். நான் கூட இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நடந்துருச்சு. உண்மையாவே இதெல்லாம் நடக்க போகுது. மாசா ஆனா ஒழுங்கா காலத்துக்கு அப்புறம் வருது அந்த படம். கரெக்டா இவங்க பண்ணனாலதான் இது நடக்குது. இல்லன்னா முன்னாடியே இறங்கி இருக்காது. நடந்துரும் போலயே. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் நடக்காது நினைக்கிறேன். இவனா பாருங்களேன் 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. எங்க தலைவர் அவர்கள் எதிர்க்கல. இப்ப திமுக அதிமுக எதிர்த்து தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். வாய்ப்பு இல்ல. இது பண்ணாலும் நிறைய பேர் விலகிட்டாங்க. அதிமுகவே 2ஆ உடைஞ்சு கிடக்குது. கூட்டணி வச்சாலும் தோந்தாமோ. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே யூகிக்க முடியல. இல்ல முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் தான். சென்னைனாலும் திமுக கோட்டை இருந்துச்சு. இருந்துச்சு. எனக்கு டிவிக்கு ஜெயிச்சிட்டுங்கிறத விட குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்கிறது கேள்விப்படும் போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது சாத்தியமாச்சுங்கிறது தெரியல. Bro saved all of South India from delimitation before he stepped down. Hope history is kinder to you. இது உண்மைதான்டா. ஸ்டாலின் அவர்கள் தோக்கிறதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை ஸ்ட்ராங்கா எதிர்த்து அதை செயல்படுத்த முடியாம தடுத்து நிறுத்திட்டாரு. அந்த வகையில கண்டிப்பா அவரை பாராட்டியே ஆகணும். இதே போல ஒன்றிய அரசு நம்ம மக்களுக்கு எதிராக செயல்படும் போது அதை டிவிக்கு ஸ்ட்ராங்கா எதிர்க்கும்னு நினைக்கிறேன். செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? We are going to miss you. Politics talks பாண்டே சார். இல்ல பாண்டே சாரோட ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு சாதாரணமா இருக்க கூடாது, சிறப்பா இருக்கணும். நம்ம எல்லாம் சிறப்பா போக மாட்டேன் சிறப்பா செலிப்ரேட் பண்ணி அவர் நல்லபடியா அனுப்பி வைக்கணும். சும்மா இருக்கணும். இனிமே சாணக்கிய சேனல்ல வந்துட்டாரு. ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கினா பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? 234 இல்ல 10 கூட முடியாது தனியா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவ சவால் வரட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருக்கோம். நான் அரசியலே பேச மாட்டேன். கூட்டணி வச்சு அதாவது டிவிக்கே வந்துட்டு தனித்து 10 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாலே நம்ம சார் வந்துட்டு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. என்ன பண்ண போறாரு சார் கூட சொல்லியிருந்தாரு. ஒருவேளை 10 சீட்டை எடுத்துட்டாங்கன்னா அரசியல் பேசுறது காலுக்கு கீழே 10 சீட்டுக்கு மேல பேசிட்டோம். அரசியல் பேசுவாரு. ஆனா எப்படி நம்ம சமாளிப்பாரு? நான் வந்துட்டு 10 இடம் தானே சொன்னேன். 108 இடம் வந்திருக்காங்களே, அதனால நான் 10 இடத்துக்கு தான் நான் வந்து பேச மாட்டேன் சொன்னேன். 108 வந்திருக்காங்களே, அதுக்கு நான் பேசுவேன். அரசியல் வந்துட்டா இப்படி தேவையெல்லாம் வாங்கிட்டு அரசியல்ல இதெல்லாம் சொன்னாங்க. அரசியல்ல சாதாரண இவரு மானஸ்தன்டா. பிரசாந்த் அண்ணா வந்துட்டு மானஸ்தன் தான் உண்மையாவே. டிவிக்கு 30 சீட்டுக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டா நான் வந்து மொட்டை அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு போல. ஆனா மானஸ்தான் பண்ணிட்டாரு. இவர் சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டாரு. ஆனா மத்தவங்க யாரும் செய்யல. ஐயோ என் புள்ள அப்படி அழுதது இல்லையே, அப்படி அழுதா பார்த்தது இல்லையே. ஐயோ என் புள்ள அப்படி அழுதா பார்த்ததே இல்லையே. எத்தனை ஓவர்ல அடிச்சாங்க? ஐயோ நான் உங்களை கேட்கலையா? நான் மேட்ச் பாக்குறேங்கனால கேட்கறீங்க. பாண்டியாக்கு ஒரு கேட்ச் கிரவுண்ட்ல வச்சு கேட்ச் ஒண்ணு பிடிச்சி பறந்து போய் பிடிச்சாங்களா? என் பிள்ளைய தூக்குமையா சூசி பண்ணி செத்துற போறா தூக்குயா. ஐயா குஜினி மஸ்தி வெறித்தனமா பண்ணிருக்காங்கயா, வெறித்தனமா பண்ணிருக்காங்க. அப்படியே போங்க. விஜய் மஸ்தி
பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, என்ன பண்றது, இந்த டெம்ப்ளேட் தான் போடணும். அந்த மദ്രാசி தனியாகல, கவர்மெண்ட் கொஞ்ச நாள் தேடி அறுத்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யுங்க. நான் ஆரவள்ளி மலைகள்ல சாம்பல் ஓனைகளோட ஆசீர்வாதத்துல பத்திரமா இருப்பேன். இந்த சிம்பிளி சவுத் தாண்டா கரெக்டா ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு வன்மத்தை கக்கிடுறான். என்ன வன்மம் வன்மங்க உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. குழந்தைகளை பெற்றோரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெற்றோர்களை பத்திரமா பார்த்துக்கீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க வீட்டுல உள்ள பெரியவங்கன்னா ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. 12-1 மணிக்கு அப்புறம் அப்படியே உரமா படுத்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கே புரிஞ்சுட்டு போல இதுக்கப்புறம் வந்து நடக்கிறத பார்த்தா டிவிக்கே தான் வரும் போல அப்படின்னு அவங்களே யோசிச்சிட்டாங்க போல. அதான் உன் புருஷங்க இந்த மாதிரி சம்பவங்களும் நிறைய பேர் வீட்டுல நடந்திருக்கும். ஒரு சில பேர்னா செலிப்ரேஷன் பண்றதுக்காகவே 10,000 வாழ பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்காங்க போல. 11 மணிக்கு முடிவு தெரிஞ்சிடும், இல்ல இந்த எலெக்ஷன்ல வெயிட் பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், போக நிலம மோசமாறத பார்த்துட்டு செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்படி பண்றீங்க சொல்லுங்க, என்ன போய் பண்ண சொல்றீங்க, எல்லாம் தலையெழுத்து. கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து ஸ்டாலின் பின்னடைவு, அதாவது காமராஜரையே தோற்கடிச்ச ஊரு. என்ன நீங்க சொல்றீங்க, இனிமே நாங்க தானே சொல்லணும். இதெல்லாம் டிவிகேக்கு சொல்லாம வச்சிருந்தாங்க, ஆனா டிஎம்கேக்கே சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. டேய் போதும்டா, 0 செக் பண்ணுங்க சார். இந்த மீன் அடிச்சு விட்டாங்கடா. தோற்றால் அதனடா அது ஒரு தத்துவம் வச்சு, வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்க. தட் ஒன் மற்றவை கட்சி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு என்டிகே, இன்னொன்னு முயற்சியும் பயிற்சியும் நமக்கு தேவை. பாத்துக்கலாம். பணியூருக்கு செல்லும் வழி டிசிகே, காங்கிரஸ், தேமுதிக வேட்பாளர்கள். என்ன இவங்களோட இவங்க ஸ்பீடா ஒருவேளை இந்த சினாரியோ கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அப்புறம் தமிழ்நாடு ஆக போகுது. இன்னொன்னு சொன்னாங்களே, தமிழ்நாடு இல்ல தற்குறி நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் போட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி வச்சு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கட்சி வந்து ஆட்சி அமைக்கும், வெற்றி பெறும்னு நினைச்சிருக்காங்க. அது நடக்காதனால ஒரு அதிருப்தியில இந்த மாதிரி ஸ்டோரி தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க இந்த மக்கள், இந்த தற்குறி கூட்டம், இவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதை வந்து யாருமே மறுக்க கூடாது. நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு வந்து நடக்கல, ஆனா புதுசா வந்து ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி என்ன பண்ணுது, அது சரியா பண்ணுதா இல்ல தப்பு பண்ணுதா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வந்து உங்களோட விமர்சனங்களை, ஒரு நேர்மையான விமர்சனங்களை தொடர்ந்து வைங்க. அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வந்து இருண்ட தமிழ்நாடு ஆக போகுது, தமிழ்நாடு நாசமா போக போகுது அப்படின்னா சொல்ல வேணாம். அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு உங்களோட நேர்மையான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே இருங்க. அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்னா, டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும் போது நல்லாவே செயல்படுவாங்க. அதை வந்து எல்லாருமே பார்த்திருக்கோம். அதனால மோஸ்ட்லி பெரிய தவறுகள் நடக்க விடாம டிஎம்கே பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அப்புறம் நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், நாம வந்துட்டு நமக்கு பிடிச்ச கட்சி, நமக்கு பிடிச்ச தலைவர் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு தலைவருக்குமே நம்ம வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்களோ அந்த செயலுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டை நல்லபடியா கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய பேர் திட்டிட்டு சாபம் விடுறது, அதாவது இவ்வளவு வருஷமா இவங்க ஜெயிக்கும் போது இணைச்சிச்சு, தோக்கும் போது மட்டும் கசக்குதா, எனக்கு அதான் புரியல. அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். அதாவது 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம கரெக்டா எலெக்ஷன் அப்போ பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் நடக்கல. அவ்வளவு காசு வாங்கிட்டு, அதாவது இவ்வளவு கடன் இது பண்ணிட்டு அதுக்கு எதுவுமே பண்ணல, ஒரு ரோடு கூட போடலன்னா அப்போ அந்த காசுலாம் எங்க போகுது அப்படின்னு தானே இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது விஜய் வந்து இதுக்கு எதிர்மாறா ஏதாவது நல்லது பண்ணுவார் தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அதான் சொன்னார்ல, அவரு ரொம்ப
இப்போ இது பயங்கரமான இது விஷயம், நீட்டை ஒழிப்பேன், இந்த மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு அதாவது நடக்காத ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அவர். பேசிக்காக மக்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை நான் சரி பண்ணுவேன்னு தான் சொன்னார். பேசிக் நீடை கரெக்டாக பண்ணாலே போகுது எனக்கு தெரிஞ்சு. அதை பார்க்கலாம் எப்படி என்ன இது நடக்குது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்